இவர் தியாகராஜ பிரம்மனுடைய பிரதம சிஷியராக இருந்து தியாகராஜ பிரம்மனுடைய சங்கீர்த்தனங்கள் கீர்த்தனங்கள் எல்லாத்தையும் இவர் அந்த ஓலைச்சுவடை எழுத்தி நம்மளுக்கெல்லாம் கொடுத்த ஒரு பெரிய மகான். இவர் சௌராஷ்டிர குலத்தில் பிறந்தவர். இவர் ஐயம்பேட்டைங்கிற சேத்திரத்தில் வளர்ந்து வாலாஜாபேட்டையில் அவர் அந்த இடத்துல நித்திய கைங்கரம் செய்து வைகுண்ட பிராப்தி ஆனார். இவர் ரொம்ப விசேஷமான என்னென்னு சொன்னால், ஐயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரசன்ன ராஜகோபால சுவாமி இவர் நேரடியாக காட்சி கொடுத்து வெங்கடரமண பாகவதரன் பட்டத்தை கொடுத்தார் அந்த ராஜகோபால சுவாமி. அப்படிப்பட்ட விசேஷமான மகான். தியாகராஜ பிரம்மனுக்கு பிரதம சிஷியாக இருந்து இந்த உலகத்துக்கு எங்களுக்கெல்லாம் இந்த சங்கீதங்களை அறிஞ்சிக்கவும் சங்கீதங்களுடைய நாட்டத்துக்கு கொண்டு வந்ததுக்கு காரணமே இவர் தான். இவருடைய குருபாதத்தில் எல்லா சரணம் ஆகட்டும். நௌகா சரித்திரம் நௌகா சரித்திரத்தை வெங்கடரமண பாகவதர் மூல கிரந்தத்தை எழுதி தியாகராஜ பிரம்மாவுக்கு கொடுத்தார். அதன் மூலமாக தஞ்சாவூர் மகாராஜா அவருக்கு நிறைய பொற்காசுகள் கொடுத்து சரபோஜி மகாராஜா ரொம்ப பாடலுக்கு மேல அப்புறமேட்டு ஒவ்வொரு வருடமும் மாசி மாசம் மூல நட்சத்திரம் ஜென்ம தினம் அன்னைக்கு அந்த மாசத்துல மூல நட்சத்திரம் பிறந்திருக்கா. ஐயம்பேட்டை சேத்திரத்திலேயே ரொம்ப விசேஷமாக 3 நாள் அவருக்கு அந்த ஜெயந்தி உற்சவ விழா நடைபெறும். இங்கேயும் இந்த இடத்துல அந்த ஜெயந்தி உற்சவ விழா அன்னைக்கு மாசி மூல நட்சத்திரம் அன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விசேஷமான அவர் கீர்த்தனையை இந்த இடத்துல ఇప్పుడు இந்த வருஷம் மார்ச் 12ஆம் தேதி ఇంక విశేషం మార్చి 12 బర్త్డేనా బర్త్డే మరి స్వర్గస్థుల శివైక్యం అయినప్పుడు ఎప్పుడు బర్త్డే ఆ తర్వాత జన్మదిన ముక్తి దిన జన్మదిన మూల నక్షత్రం మాసి మాసం. చాలా సంతోషం. వాలాజీపేట వెంకటరమణయ్య భాగవతారు గారు చాలా బాగా అద్భుతంగా ఉంది. త్యాగరాజస్వామి ప్రథమ శిష్యులు, వారికి నమస్కారములు. చైతన్య కళాశాల, పొదిలి, త్యాగరాజనగర్, మార్కాపురం జిల్లా.